على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك صلوات ربي وسلامه عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أحسن الحديث كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. சர்வபுகழும் இவ்வையகத்தின் ஏகாதிபதி வல்லநாயன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் பேரிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர் அன்னவர் வழிநடக்கக்கூடிய அனைத்து பேரினர் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எமது வாழ்க்கையின் எல்லா கோணங்களையும் இஸ்லாமியமயப்படுத்த வேண்டும் என நாம் எடுத்த ஒரு முடிவின் ஒரு சிறு பலனாகத்தான் இப்படிப்பட்ட மாநாடுகளும் கல்வியின் பாசறைகளும் ஆங்காங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன சகோதரர்களே. ஆகவே இப்படிப்பட்ட ஒன்று கூடல்களில் எந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் தருவானாக. கண்ணியத்திற்கு மதிப்புக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த மாநாட்டில் பல தலை சிறந்த அறிஞர்கள் நல்ல தலைப்புகளில் உங்களுக்கு முன்னால் பல கருத்துக்களை எடுத்து வைத்து வரக்கூடிய இவ்வேளையில் எனக்கும் ஒரு சில விடயங்களை உங்களுக்கு முன்னால் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான். அவனுக்கே எல்லா புகழும். இன்றைய நவீன உலகத்தில் ஒரு முஸ்லிம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ற தலைப்பு பல கோணங்களில் விரிவாக ஆராயப்பட வேண்டிய தலைப்பாக இருந்தாலும் சுருக்கமான சில விடயங்களை மாத்திரம் இந்த இடத்திலே உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என நான் விரும்புகின்றேன். பிரச்சனை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் சகோதரர்களே, இது மனித வாழ்க்கையில் நிச்சயிக்கப்பட்ட ஒரு அம்சம் என்று இன்று நேற்று அல்ல, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றிய எச்சரிக்கையையும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஃபித்னாக்கள் குழப்பங்கள் வரக்கூடிய சூழலில் ஒரு மூமின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் அன்றே நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். அல்-இர்பாத் இப்னு சாரியா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் சொல்லுகின்றார்கள், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஅதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذات يوم موعظة بليغة. ஒரு தடவை நபி அவர்கள் எங்களுக்கு ஒரு சிறந்த உபதேசம் செய்கின்றார்கள். மௌஇதத்தன் பலீகா, அர்த்தபூர்வமான பல கருத்துக்களை உள்ளடக்கிய அதாவது ஒரு அறிவுரை எங்களுக்கு கொடுத்து வருகின்றார்கள். ஸரஃபத் மின்ஹல் உயூன் வவஜலத் மின்ஹல் குலூப், எங்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கின, எங்களுடைய கண்களிலே இருந்து கண்ணீர்கள் ஓட ஆரம்பித்தன. அப்பொழுது நாங்கள் நபியிடத்திலே கேட்டோம், யா ரசூலல்லாஹ், இது எங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு மனிதரின் உபதேசம் போன்று நமக்கு தென்படுகின்றது. எங்களுக்கு நீங்கள் வசியத்து செய்யுங்கள், எங்களுக்கு வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான அம்சங்களை இந்த இடத்திலே சொல்லித்தாரும் என்று அந்த நபித்தோழர்களிலே சிலர் கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? அந்த நேரத்திலே நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஊஸீகும் பித்தக்வல்லாஹ், உங்களுக்கு இறையச்சத்தை நான் வசியத் செய்கின்றேன். தலைமைத்துவத்துக்கு, உங்களுடைய பொறுப்புதாரிகளுக்கு கட்டுப்படும் விடயத்தையும் உங்களுக்கு நான் வசியத்தாக செய்கின்றேன் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் எதிர்காலத்திலே நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பின்வருமாறு சொல்லுகின்றார்கள். எனக்கு பின்னால் உங்களிலே வாழும் வாய்ப்பு
வாய்ப்பு யாருக்கெல்லாம் கிடைக்கின்றதோ அவர்கள் அதிக கருத்து முரண்பாடுகளை வாழ்க்கையில் சந்திப்பார்கள். பல கோணங்களில் இது சிந்தனை ரீதியாகவோ மார்க்க ரீதியாகவோ என்று நபியவர்கள் குறிப்பிடவில்லை. அதிகமான கருத்து மோதல்களை பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். அதற்கான தீர்வையும் நபியவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு வழங்கிவிட்டு தான் சென்றார்கள். அந்த நேரத்திலே என்னுடைய சுன்னாவை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எனக்கு பின்னால் வரக்கூடிய நேர்வழி பெற்ற அந்த கலீஃபாக்களுடைய சுன்னாவை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பற்களினால் அதை கவ்விக்கொண்டு பற்றி பிடித்து பலமாக அந்த சுன்னாவை நீங்கள் சூழ்ந்து இருங்கள் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு காரியங்களில் புதிதாக உண்டு பண்ணக்கூடியவைகளை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கின்றேன். அப்படி உண்டு பண்ணப்பட்டவைகள் அனைத்தும் வழிகேடுகள் என்றே நபி அவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றார்கள். இன்னும் ஒரு நபி அவர்களுடைய செய்தியை நாங்கள் பார்ப்போம் சோர்களே. ஹுதைஃபா இப்னுல் யமான் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் நபி அவர்களுடைய அந்தரங்க விடயங்களை எல்லாம் நபியிடத்திலே கேட்டு தெரிந்து வைத்திருந்த ஒரு நபித்தோழர். அவர்கள் சொல்லுகின்றார்கள், மக்கள் எல்லாம் كان الناس يسألون رسول الله صلى الله عليه وسلم عن الخير وكنت أسأله عن الشر مخافة أن يدركني. தோழர்கள் எல்லாம் நபியிடத்திலே நல்ல விடயங்களை பற்றி கேட்டு வந்தார்கள். சுவர்க்கத்துக்கு எங்களை நுழைய வைக்கக்கூடிய காரியங்கள் என்ன அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படிப்பட்ட நல்ல விடயங்களை பற்றி, நரகத்திலே இருந்து எங்களை விடுவிக்கக்கூடிய விடயங்கள் என்ன, நல்ல விடயங்களை பற்றி கேட்டு வந்தார்கள். ஆனால் நானோ தீமைகளை பற்றி நபியிடத்திலே கேட்டேன். எதற்காக? அதை இனங்கண்டு அந்த தீன்மை வரக்கூடிய சூழலிலே வாழும் வாய்ப்பு எனக்கு கிடைத்து விட்டால் அதிலே இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி நபியிடத்திலே தீன்மையை பற்றி ஒரு நாள் தினத்திலே கேட்ட நேரத்திலே நான் பின்வருமாறு கேட்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை, இந்த சத்திய தீனுல் இஸ்லாத்தை எங்களுக்கு மத்தியில் எடுத்து வருவதற்கு முன்னால் நாங்கள் ஜாஹிலியா காலத்தில் இருந்தோம். தீன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையாக குடிகொண்டு இருந்த ஒரு யுகத்திலே இருந்து இந்த நன்மையை உங்களின் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு எடுத்து வந்தான். இந்த நன்மைக்கு பின்னால் அந்த ஜாஹிலியா போன்ற பழமை காலத்திலே நாங்கள் இருந்த அந்த வழிகேடான அது போன்ற ஒரு யுகம் இந்த உலகத்தை சந்திக்குமா? காலனாம், அப்படி ஒரு காலம் வரும், அப்படி ஒரு காலம் வரும். மறுபடி கேட்கின்றார்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், குல்து வஹல் பஅத ذلك الشر من خير, அந்த தீய காலத்துக்கு பின்னால் நல்ல காலம் வருமா? காலனாம், ஒரு நல்ல காலம் வரும், ஒரு நல்ல ஒரு யுகம் மீண்டும் உருவாகும். வஃபீஹி தஹன், அதுல என்ன இருக்கும்? தெளிவற்ற ஒரு தன்மை இருக்கும். தஅரிஃபு மின்ஹும் வ துன்கிர், தஅரிஃபு மின்ஹும் வ துன்கிர், அந்த நல்ல காலத்திலே தெளிவில்லாத ஒரு நிலை இருக்கும். அதிலே சில விடயங்களை அந்த மக்கள் மார்க்கத்திலே நல்லதாக தெரிவு செய்து கொண்டிருப்பார்கள், அதை நீ சரி காணுவாய். இன்னும் சில விடயங்களை மார்க்கத்துக்கு முரணாக அவர்கள் செய்து வருவார்கள், அதை நீ வெறுப்பாய். இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். அந்த நல்ல காலத்துக்கு பின்னால் மீண்டும் ஒரு தீய ஒரு யுகம் உருவாகுமா என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், காலனம், ஆம், அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். துஆத்துன் இலா அபுவாபி ஜஹன்னம் மன் அஜாபஹும் இலைஹா கதஃபூஹு ஃபீஹா. அந்த காலத்திலே துஆத்துன் இலா அபுவாபி ஜஹன்னம், நரகத்தின் வாயில்களின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய சில அழைப்பாளர்கள் தோன்றுவார்கள். மன் அஜாபஹும் இலைஹா, அவர்களுடைய அழைப்பதற்கு யாரெல்லாம் செவிமடுக்கின்றார்களோ கதஃபூஹு ஃபீஹா, அவர்கள் அந்த மக்களை நரகத்துக்கு விட்டு சென்று விடுவார்கள். குல்து யா ரசூலல்லாஹ் சிஃப்ஹும் லனா, அவர்களை பற்றி ஒரு வர்ணனையை நமக்கு தாரும் என்று நபியிடத்திலே நான் கேட்டேன். நபியவர்கள் சொன்னார்கள், ஃபகாலஹும் மின் ஜில்தத்தினா, அவர்கள் எங்களுடைய இனத்தவர்கள், எங்களை சார்ந்தவர்கள். வயதகல்லமூன பிஅல்சினத்தினா, எங்களுடைய மொழி பேசக்கூடியவர்கள். குல்து ஃபமா தஅமுருனி இன் அத்ரகனி ذلك, அப்படிப்பட்ட ஒரு யுகம், அதை அடையும் அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் எப்படி நான் நடந்து கொள்வது?
நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், சல்சமு ஜமாஅத்துல் முஸ்லிமீன வ இமாமஹும், முஸ்லிம்களுடைய அந்த கூட்டணியை நீ சார்ந்திரு, அவர்களுடைய தலைமைத்துவத்தை நீ சார்ந்திரு. குல்து ஃபஇன் லம் யகுல் லஹும் ஜமாஅத்துன் வலா இமாம், அந்த காலத்திலே முஸ்லிம்களுக்கு ஒரு ஜமாஆ இருக்கவில்லை, அவர்களுக்கு ஒரு தலைமைத்துவம் இல்லாத பட்சத்தில் நான் எப்படி நடந்து கொள்வது? எவ்வளவு விளக்கமான ஆய்வு சகோதரர்களே. ஏன், எதற்காக? இந்த வழிகாடுகளில் இருந்து நான் பாதுகாக்கப்பட வேண்டும், நாளை மறுமையில் சுவர்க்கத்துக்குரியவனாக நான் மாற வேண்டும் என்ற அந்த பெரும் அவாவிலே, ஆசையிலே தான் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபியிடத்திலே துருவி இதை விசாரிக்கின்றார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபஅஸில் தில்கல் ஃபிரக குல்லஹா வலவ் அன்த அض பிஅஸ்லி ஷஜரத்தின் ஹத்தா யுத்ரிகல் மௌத் வ அன்த அலா ذلك. அப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவமோ ஒரு ஜமாஅத்தோ இல்லாத பட்சத்திலே நீ அந்த வழிகட்ட கூட்டங்கள் அனைத்தை விட்டும் ஒதுங்கி சென்று தனிமையிலே நீ இருந்து ஒரு மரத்தின் வேரை பிடித்துக் கொண்டாவது உன்னுடைய மார்க்கத்தை பாதுகாத்து அதே நிலையிலே உனக்கு மூச்சு வந்து விரட்டும் என்று நபி அவர்கள் சொன்ன இந்த செய்தி புகாரி, முஸ்லிம் ஆகிய 2 சஹீஹான கிரந்தங்களிலும் இடம்பெற்றிருக்கின்ற சோர்களே. அதே போன்று இன்னும் ஒரு நபிமொழியை பார்ப்போம் சோர்களே. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி அவர்கள் சொன்னதாக, தகூனு பைன யதை ஸாஅத்தி ஃபிதனுன் கஃபிதஇல் லைலில் முظلم, நாளை மறுமை சம்பவிக்கக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது என்று சொன்னால் சில பிரச்சனைகள் உருவாகும், உலகத்திலே சில பிரச்சனைகள் தோன்றும். அது எப்படி இருக்கும்? கஃபிதஇல் லைலில் முظلم, இரவுடைய இருள் சூழ்ந்த இரவின் சில பகுதிகளை போன்று மிக தடுமாற்றமான நிலையிலே உள்ள சில ஃபித்னாக்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எதிர்நோக்கும். காலையிலே ஒரு மூமின் ஈமானுடன் அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டவனாக நபியை நம்பிய ஒரு மூமினாக எழுந்திருப்பான். மாலை வருவதற்கு முன்னால் அவன் மார்க்கத்திலே இருந்து வெளியேறி விடுவான். சுப்ஹானல்லாஹ். அதே போன்று மாலையிலே மூமினாக அவன் இருப்பான், மறுநாள் காலையிலே எழுந்திருக்கும் நேரத்திலே அவன் மார்க்கத்திலே இருந்து வெளியேறி விடுவான். சில மக்கள் உலகத்தின் அற்ப பொருளுக்காக தங்களுடைய மார்க்கத்தை விட்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு சூழல் உருவாகும் என்று நபி அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே அந்த காலம் இந்த காலம் என்று சொல்லுவதற்கு நான் வரவில்லை. இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு காலம் இதுவரை வரவில்லை என்று நாங்கள் நினைத்துக் கொள்வோம், பரவாயில்லை. ஆனால் நாம் இருக்கக்கூடிய இந்த சூழல் இருக்கின்றதை, நாம் இருக்கக்கூடிய இந்த சூழல் அந்த பயங்கரமான காலத்துடைய சில மைக்கல்களாக அதனுடைய ஆரம்ப கட்டமாக இருக்கலாம் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் விளக்க வருகின்றோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்ன துன்யா ஹுல்வத்துன் ஹதரா, இந்த உலகம் பசுமையானது, இன்பகரமானது. இந்த உலகம் இன்பகரமானது, பசுமையானது. உங்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே தன்னுடைய பிரதிநிதிகளாக விட்டு வைத்திருக்கின்றான். எதற்காக வேண்டி? நீங்கள் எப்படி உலகத்திலே செயல்படுகின்றீர்கள்? உங்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கத்தை, நபி அவர்களுடைய போதனைகளை உங்களுக்கு முன்னால் வைத்துக் கொண்டு எப்படி நீங்கள் செயல்படுவீர்கள் என்பதை பரீட்சித்து பார்ப்பதற்காக வேண்டி தன்னுடைய பிரதிநிதிகளாக உங்களை உலகத்திலே விட்டு வைத்திருக்கின்றான். நீங்கள் உலகத்தின் விடயத்திலே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், உலகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். பெண்களுடைய விடயத்திலே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களுடைய அழிவின் ஆரம்பம் பெண்களிலே தான் இருந்து ஆரம்பமானது, பெண்களில் இருந்துதான் ஆரம்பமானது என்ற விடயத்தையும் நபி அவர்கள் சொன்னார்கள். இப்பொழுது நாங்கள் விடயத்துக்கு வருவோம் சோர்களே. இன்றைய ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் அல்லது மொத்த உலக சமுதாயம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் முன்னால் சொல்லப்பட்ட அந்த நபிமொழிகளின் ஒளியிலிருந்து நாங்கள் பேசக்கூடிய நேரத்தில் அந்த ஃபித்னாக்களை 2 வகையாக தரம் பிரிக்கலாம். ஃபித்னு ஷுபஹாத் வ ஃபித்னு ஷஹவாத். இந்த ஃபித்னாக்களை, இந்த பிரச்சனைகளை 2 வகையாக தரம் பிரிக்கலாம். ஒன்று ஃபித்னு ஷுபஹாத், சிந்தனை ரீதியான சில குழப்படிகள், பிரச்சனைகள். அது பெரும் அழுத்தத்தை கொடுக்கும் மனிதனுக்கு, மனிதனை நேரடியாக வழிகாட்டின் பக்கம், நரகத்தின் பக்கம் விட்டு செல்லக்கூடிய சில குழப்பங்கள், பிரச்சனைகள். இரண்டாவது ஷஹவாத், மனிதனுடைய இச்சை சார்ந்த
அந்த ஃபித்னாக்கள் ஏற்கனவே சொன்னதை போன்று பின்னால் விளக்கமாக சொல்லுவோம். இந்த பெண்களுடைய ஃபித்னாக்கள் ஏனைய இன்று இந்த நவீன உலகத்திலே வரக்கூடிய புது புது பிரச்சனைகள், இந்த இரண்டு பிரச்சனைகளும் இந்த இரண்டு வழியிலே தான் பிரச்சனைகள் ஆரம்பமாகின்றது. ஒன்று சிந்தனை ரீதியாக, அடுத்தது மனிதனுடைய இச்சை ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஃபித்னாக்கள். இதிலே முதல் பகுதியை நாங்கள் சற்றே சுருக்கமாக எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் சிந்தனை ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பொறுத்தமட்டில் சோர்களே, இன்று எல்லா இடங்களை நாங்கள் பார்த்தாலும், எந்த ஊடகத்தை நாங்கள் தட்டி பார்த்தாலும், ஊடகம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே பத்திரிகையாக இருக்கலாம், வானொலியாக இருக்கலாம், தொலைக்காட்சி, இணையம், இது போன்ற எல்லா துறைகள், இவைகள் எதை நாங்கள் தொட்டு பார்த்தாலும் சிந்தனை ரீதியான ஒரு பெரிய தாக்குதல் நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மனிதன் ஒரு தெளிவற்ற நிலையிலே தடுமாறக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம் சோர்களே. இன்று மார்க்கம் தெளிவாக குர்ஆன் ஹதீஸின் மூலம் விளக்கப்பட்டிருக்கின்றது. மார்க்கத்தை பற்றிய தெளிவான போதனைகள் எங்களுக்கு முன்னால் இருந்த பொழுதிலும் இப்படிப்பட்ட எதிர் சக்திகள் மிக வேகமாக செயல்படுவதன் காரணமாக மனிதர்கள் நிலை குலைந்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் அந்த ஹதீஸிலே ஏற்கனவே சொன்னதை எல்லாம் ஞாபகத்திலே வைத்து விடயத்தை நீங்கள் சற்று அவதானமாக கேளுங்கள் சோர்களே. நபி அவர்கள் சொன்னார்கள் ஏற்கனவே, எனக்கு பின்னால் நீங்கள் வாழும் காலத்திலே பல பிரச்சனைகளை, கருத்து முரண்பாடுகளை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். ஆகவே இப்படிப்பட்ட காலத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள் இன்னும் ஒரு ஹதீஸிலே, யாதி அலா உம்மதி ஸமான், என்னுடைய உம்மத்துக்கு ஒரு காலம் வரும், அஸ்ஸாபிரு ஃபீஹிம் அலா தீனிஹி, தன்னுடைய மார்க்கத்திலே பொறுமையாக இருக்கக்கூடியவனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கல் காபிதி அலல் ஜம்ர், ஒரு நெருப்பு கட்டியை, ஒரு தணல் கட்டியை கையிலே சுமந்திருப்பதை போன்று எவ்வளவு சிரமமாக இருக்கும். எத்தனை வினாடிகள் தான் தாக்கு பிடிக்கலாம் சோர்களே. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் இன்று இந்த மார்க்கத்தை பாதுகாப்பது என்று இருக்கு, மார்க்கத்தை பாதுகாப்பது இருந்து வருகின்றது. ஆகவே இன்று வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இந்த நாட்டிலும் தான், ஏனைய உலக நாடுகளிலும் தான் ஏற்பட்ட பிரச்சனைகளில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தான் தீவிரவாதம் என்று சொல்லக்கூடிய பிரச்சனை. இன்று ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தை மேற்கு உலகம் எப்படி பார்க்கின்றது? முஸ்லிம் என்ற பெயரை யார் சுமந்திருக்கின்றானோ அவன் ஒரு தீவிரவாதி, அவன் ஒரு அடிப்படைவாதி. இந்த நிலையில் தான் மேற்கு உலகம் பார்க்கின்றது. இதற்கான காரணம் என்ன என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரத்தில், இது சில நாட்களிலே, சில நூற்றாண்டுகளிலே உருவான ஒரு சிந்தனை அல்ல, அப்படிப்பட்ட ஒரு போக்கல்ல சோழர்களே. அண்மை காலங்களில் இந்த நாங்கள் இருக்கக்கூடிய இந்த நாடு, அதே போன்று எங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல இஸ்லாமிய நாடுகளிலும் இந்த பிரச்சனை தலைதூக்கி இருந்த பொழுதிலும் பல நூற்றாண்டு காலமாக இது இந்த சமுதாயத்திலே வளர்ந்து வந்தது. இதற்கான காரணத்திலே மிக முக்கியமான காரணமாக நாங்கள் எடுத்து வைக்கக்கூடியது என்னன்னு தெரியுமா? எந்த ஒரு சமுதாயத்திலாவது பாவங்கள் அதிகரித்து விடுகின்றதோ, பாவங்கள் ஒரு சமுதாயத்திலே அதிகரித்து மார்க்கத்தை விட்டும் ஒரு சாரார் சூறவாகி கொண்டு செல்லக்கூடிய நேரத்திலே மறுபகுதியிலே இருக்கக்கூடிய சீர்திருத்தவாதிகள் மார்க்கத்தை சரிவர கடைபிடிக்க வேண்டும் என்ற கொதிப்பிலே, ஆசையிலே, அவாவிலே இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகுவார்கள். இந்த பாவங்கள் தடுக்கப்படுவதில்லை, சர்வசாதாரணமாக நடந்து வருகின்றது. அநியாயங்கள், அனாச்சாரங்கள், வழிகாடுகள், அதனுடைய வாயில்கள் எல்லா கோணங்களிலும் திசைகளிலும் திறந்து விடப்பட்டிருக்கின்றன. நாடளாவிய ரீதியிலே, சர்வதேச மட்டத்திலே அதற்கான எந்த தடைகளும் இல்லாமல் மக்கள் கண்டபடி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நியாயம் தான் சோதர்களே. அடுத்த புறத்திலே ஒரு சாரார் கொள் திரும்புவார்கள். அவர்களுக்கு சிறந்த தலைமைத்துவங்கள் இருக்காது, அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய சிறந்த அறிஞர்கள் அவர்களுக்கு இருக்க மாட்டார்கள். மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும், இந்த பாவங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட தீவிரவாத செயல்களில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். இதுதான் இதற்கான காரணம், சுருக்கமாக சொல்ல போனோம் என்று சொன்னார். ஆகவே இதுவும் ஒரு நவீன பிரச்சனை. நாங்கள் சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகின்றோம், தலைப்பிலே பல விடயங்கள் பேசப்பட வேண்டியிருப்பதனால். அதே போன்று இன்று சிந்தனை ரீதியாக, மார்க்க ரீதியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பிரச்சனை தான் மார்க்கத்துடைய விளக்கங்கள், தீர்ப்புகளை கொடுப்பதற்கு கண்டவர்கள், கரியவர்கள், விரும்பியவர்கள், மார்க்கத்தை பற்றிய எந்த விளக்கமற்றவர்கள் எல்லா பேர்களும் அணிதிரண்டு விட்டார்கள். எல்லா பேருக்கும் மார்க்கத்தை பற்றிய பரிபூர்ணமான விளக்கம் இருக்கின்றது. எந்த கேள்விக்கும் பதில் சொல்லலாம், எந்த பிரச்சனைக்கும் தீர்வு வழங்கக்கூடிய அந்த தைரியம் அவர்களுக்கு பிறந்திருக்கின்ற சோழர்களே. சுப்ஹானல்லாஹ்,
இது ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. முன்னைய அறிஞர்களுடைய, உலமாக்களுடைய, இமாம்களுடைய வரலாறுகளை நாங்கள் புரட்டி பார்க்கக்கூடிய நேரத்திலே இந்த ஃபத்வாவுடைய விடயத்திலே, மார்க்க தீர்ப்புகளுடைய விடயத்திலே எவ்வளவு கவனமாக, நிதானமாக அவர்கள் செயல்பட்டிருக்கின்றார்கள். அருள்மறையிலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகின்றான்? வலா தகூலு லிமா தஸிஃபு அல்சினதுகுமுல் கதிப் ஹாதா ஹலாலுன் வ ஹாதா ஹராம் லிதஃப்தரு அலல்லாஹில் கதிப். அல்லாஹ்வின் மீது பொய்யை நீங்கள் இட்டுக்கட்டுவதற்காக வேண்டி உங்களுடைய பொய்யான நாவுகள் வர்ணிக்கக்கூடிய பொய்களை எல்லாம் அல்லாஹ்வின் மீது நீங்கள் சுமத்தி விடாதீர்கள். ஹாதா ஹலால், இது அனுமதிக்கப்பட்டது, இதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஹலால் ஹராம் என்ற இந்த ஃபத்வா சர்வசாதாரணமானதல்ல. இது இன்று ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதிலே பல கருத்துக்கள், அதற்காக விளக்கம் கொடுக்கக்கூடியவர்கள் பலர்கள். சிலர்களிடத்திலே ஒரு பாவத்தை பற்றி இது கூடாதல்லவா என்று கேட்டோம் என்று சொன்னால், இல்லை, அரபு நியூஸ்ல நாங்கள் ஃபத்வா எடுத்தோம். அரபு நியூஸ் இந்த செய்தித்தாள் ஃபத்வாவுக்குரிய ஒரு இடமாற்றவர்களே, இணையத்திலே நாங்கள் இதற்கான ஃபத்வாவை எடுத்தோம். தொலைக்காட்சியிலே ஒரு அறிஞர் வந்து பேசினார், அவர்களிடத்திலே இருந்து இந்த ஃபத்வாவை எடுத்தோம் என்று நாவு கூசாமல் சொல்லுகின்றார்களே, எவ்வளவு கேவலம்! இது ஒரு பெரிய பிரச்சனை. சகோதரர்களே, அபுல் ஹசைன் என்று சொல்லக்கூடிய 2வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு அறிஞர் என்ன சொல்லுகின்றார்கள்? அந்த காலத்தில் 2வது நூற்றாண்டிலே அபுல் ஹசைன் அல் அஸதி என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர் சொல்லுகின்றார்கள், இன்ன அஹதஹும் லியுஃப்தி ஃபில் மஸ்அலா, நீங்கள் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்றீர்கள், விளக்கம் கொடுக்கின்றீர்கள். லவ் வரதத் அலா உமர் இப்னுல் ஹத்தாப், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த கேள்வி தொடுக்கப்பட்டிருந்தால், அவர்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கப்பட்டிருந்தால், லஜமஅலஹா அஹ்ல பத்ரின், பத்ருடைய சஹாபாக்கள் எல்லா பேர்களையும் கூட்டி அதற்கான விளக்கத்தை உமர் தேடியிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆனால் அப்படிப்பட்ட பயங்கரமான கஷ்டமான விடயங்களில் எல்லாம் இலகுவாக நீங்கள் தீர்ப்பு கொடுக்கின்றீர்களே என்று அந்த 2வது நூற்றாண்டின் அறிஞர் சொல்லிவிட்டார்கள். ஆகவே இப்படிப்பட்ட மிக சிரமமான விடயங்களில் எல்லாம் ஃபத்வாக்களை சாரமாரியாக அவர்களுக்கு, அந்த மனிதனுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரண அறிவுகளை வைத்து இந்த ஃபத்வாக்களை வழங்கி வருகின்றார்கள். இதுவும் ஒரு பிரச்சனை தான். 3வது ஒரு பிரச்சனை சோர்களே, சிந்தனை ரீதியாக, மார்க்க ரீதியாக வரக்கூடிய இன்னும் ஒரு பிரச்சனையை நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில், இன்று பலர்களும் நாங்கள் தாவாவுடைய பணியை செய்கின்றோம். மார்க்கத்தின் அழைப்பாளர்கள் என்ற தங்களை சமுதாயத்துக்கு மத்தியில் இனம் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். பல நிலைகளில், பல கோணங்களில் மக்கள் இந்த நன்மையிலே பங்குதாரர்களாக ஆகுவதற்கு முயற்சிக்கின்றார்கள். ஆம், வரவேற்கத்தக்கதுதான், எல்லா பேர்களுக்கும் சொந்தமானது. இந்த அழைப்பு பணி என்பது இந்த மார்க்கத்தை உலகத்திலே நிலைநாட்டுவதற்காக வேண்டி பாடுபடுவது எல்லா பேர்களுடைய பொறுப்பு. நபி அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள், அபூ சயீத் அல்-குத்ரி அறிவிக்கக்கூடிய செய்தி, மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, உங்களிலே யாராவது ஒரு மனிதர் ஏதாவது ஒரு தீமையை கண்டார், அங்கே எந்த வரையறைகளையும் நபி அவர்கள் போடவில்லை. எந்த மனிதனாக இருந்தாலும் எந்த ஒரு பாவத்தை, மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயலை கண்டாலும் அதிலே முதல் கட்டமாக சக்தி இருந்தால் கையால் அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கு முடியாத பட்சத்திலே நாவினால் சொல்லி அதை தடுக்க வேண்டும். அதற்கு முடியாத பட்சத்திலே உள்ளத்தினால் அதை அவன் தவறு என்று உணர்ந்து அதிலே இருந்து அவன் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் ஈமானின் ஆக குறைந்த நிலை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஆகவே சோர்களே, இந்த அடிப்படையில் இந்த பிரச்சாரம், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த பிரச்சார பணியில எல்லா பேர்களும் அணிதிறந்திருக்கின்றோம். வரவேற்கத்தக்க ஒரு விடயம் தான். ஆனால் இவைகளிலே அவுலவியாத், எங்களுடைய அழைப்பு பணியிலே, பிரச்சாரத்திலே முதலுரிமை கொடுக்கப்படக்கூடிய சில அம்சங்கள் இருக்கின்றது. அவைகளுக்குத்தான் நாங்கள் முதலுரிமை கொடுக்க வேண்டும். இல்லாமல் எங்களுடைய இந்த அழைப்பு பணியை நாங்கள் எந்த அளவு முயற்சித்து கட்டி எழுப்பினாலும் அதனுடைய அத்திவாரம் பலமாக போடப்படாத பட்சத்திலே, அத்திவாரம் மிக பலமாக ஆழமாக இடப்படாத நிலையில் அதற்கு மேலால் கட்டப்படக்கூடிய எத்தனை 100 மாடிகள் கட்டிடமாக இருந்தாலும் சில நாட்களில் சரிந்து விழுந்துவிடும். ஆகவே அடிப்படை என்ன சோர்களே, இந்த ஏகத்துவத்தை மையமாக வைத்துத்தான் எங்களுடைய பிரச்சாரங்கள் அமைந்திருக்க வேண்டும். எங்களுடைய பிரச்சாரங்களுடைய கருப்பொருளாக இருக்க வேண்டியது ஏகத்துவம் தான். ஆகவே அதை விட்டுவிட்டு
அரசியலை பற்றி, ஏனைய சமூக பிரச்சனைகளை வைத்து இதை வைத்து எங்களுடைய அழைப்பு பணியை ஆரம்பித்தோம் என்று சொன்னால் இது நபி வழியில் வந்த ஒரு அழைப்பு பணியாக இருக்க மாட்டாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிய அழைப்பாளர்களுடைய வரலாற்று குறிப்புகளை எடுத்து பாருங்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யமனுக்கு அனுப்புகின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள்? யா முஆத் இன்னக தாதி அஹ்ல கிதாப், வேதக்காரர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நீ செல்லுகின்றாய். فليكن اول ما تدعوهم اليه شهاده ان لا اله الا الله وان محمد رسول الله. அவர்களுக்கு மத்தியில் நீ எடுத்து வைக்கக்கூடிய முதலாவது விடயம் எதுவாக இருக்க வேண்டும்? ஏகத்துவம், வணக்கத்துக்குரிய உண்மையான நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நான் முஹம்மது அல்லாஹ்வுடைய இறை தூதர் என்ற இந்த அடிப்படை அம்சத்தின் பக்கம் அவர்களை அழைக்க வேண்டும். இதற்கு அவர்கள் பதில் கொடுத்தால் தொழுகை, அதற்கு பின்னால் ஜகாத் என்றுதான் நபி அவர்களுக்கு படிப்படியாக அந்த பிரச்சாரத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே சோர்களே, இன்று சமுதாயத்திலே மலிந்திருக்கக்கூடிய இந்த சிறுக்குடைய வழிபாடுகளை தடுப்பதற்காக வேண்டித்தான் எங்களுடைய அழைப்பு பணி, அதற்காக வேண்டித்தான் எங்களுடைய அழைப்பு பணி. அதிலே நாங்கள் மிக கவனம் செலுத்த வேண்டியவர்களாக, கரிசனை செலுத்த வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். அதனால் ஏனைய பாவங்களை, ஏனைய பிரச்சனைகளை சாதாரணமாக நான் கருத வரவில்லை சகோதரர்களே. ஆனால் எந்த பாவமாக இருந்தாலும், எந்த பெரும் பாவமாக இருந்தாலும் ஷிர்க்குக்கு முன்னால் அது சாதாரணமானதுதான். அதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதற்கு ஒரு சில உதாரணங்களை சுருக்கமாக பார்த்துவிட்டு தலைப்பை தொடர்வோம். ஷிர்க்கை பற்றி அல்லாஹு தஆலா அருள்மறையிலே சொல்லக்கூடிய நேரத்தில் சகோதரர்களே, அல்லாஹுக்கு இணை வைப்பதை பற்றி அருள்மறையிலே பல விடயங்களுக்கு அல்லாஹு தஆலா உதாரணம் சொல்லுகின்றான். உலக வாழ்க்கைக்கு உதாரணம் சொல்லுகின்றான், சுவர்க்கத்துக்கு உதாரணம் சொல்லுகின்றான், சொர்க்கத்துக்கு உதாரணம் சொல்லி இருக்கின்றான், இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் சொல்லி இருக்கின்றான், பல உதாரணங்களை சொல்லி இருக்கின்றான். அந்த உதாரணங்களை எல்லாம் படித்து வரக்கூடிய நேரத்தில் மனிதனுடைய உள்ளத்துக்கு தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு உதாரணம் இருக்கும் என்றிருந்தால் அது ஷிர்க்கை வைத்துத்தான் அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கின்றான். அந்த உதாரணத்தை சற்று அவதானியுங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடுகின்றானோ, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடுகின்றானோ, ஃபகஅன்னமா ஹர்ர மினஸ் ஸமா, அவன் வானத்திலே இருந்து கீழே விழுகுவனை போன்று. சகித்துக் கொள்ளலாமா? அத்துடன் நிறுத்திவிட்டானா? வானத்திலே இருந்து கீழே விழுகின்றான். வானம் என்று சொன்னால் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், பூமிக்கும் முதல் வானத்துக்கு இடையிலே உள்ள தூரம் 500 வருடம் பிரயாணம் செய்யக்கூடிய தூரம். அந்த உச்சியிலே இருந்து ஒரு மனிதன் தூக்கி வீசப்படுகின்றான். ஒரு பறவை கூட்டம் வந்து அவனை இறங்கிக் கொண்டு சென்று விடுகின்றது. துண்டம் துண்டமாக அவனுடைய உடல் உறுப்புகளை கிழித்து அவனை அப்படியே சுமந்து சென்று விடுகின்றது. அல்லது ஒரு கடும் புயல் காற்று வந்து அவனை தொலை தூரத்திலே தூக்கி எறிந்து விடுகின்றது. இதுதான் ஷிர்க்குக்குரிய உதாரணம். ஆகவே இதிலே தான் எங்களுடைய கரிசனை இருக்க வேண்டும். இதை சமுதாயத்திலே இருந்து கலைந்து விடுவது எப்படி? இதற்கான முயற்சிகளைத்தான் நாங்கள் எடுக்க வேண்டும் சோர்களே. அதே போன்று நாளை மறுமையிலே நீங்கள் இந்த தலைப்பிலே அதிகம் பயன்களை கற்றுப்பீர்கள். ஆனாலும் சில விடயங்களை மாத்திரம் சொல்லுகின்றேன். நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிப்பான், ஷிர்க்கை மன்னிக்க மாட்டான். இணை வைத்த நிலையில் ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு சுவர்க்கத்துடைய வாடையை கூட நுகர முடியாது. அதை அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லுகின்றான் தெரியுமா? சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்ன உறுதிதான். ஆனா அதை எப்படி சொல்லுகின்றான் அல்லாஹ்? அதிலே யாரும் சந்தேகப்பட்டு விடக்கூடாது. அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவன், தன்னுடைய அடியார்கள் என்ற அடிப்படையிலே இரக்கம் கொண்டு அந்த இணை வைத்தவர்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவானோ என்ற சந்தேகம் ஏகத்துவவாதிகளுடைய உள்ளத்திலே வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டியோ தெரியாது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகின்றான்? வலா யதுகுலூனல் ஜன்னah, அந்த காபிர்கள் இணை வைத்தவர்கள் சுவர்க்கம் நுழையவே மாட்டார்கள். ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபீ சம்மில் கியாத், ஒட்டகம் ஊசி துவாரத்தினூடாக நுழையும் வரைக்கும் அவர்கள் சுவர்க்கம் நுழைய முடியாது. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஒரு கொசுக்கு, ஒரு எறும்புக்கு கூட ஊசி துவாரத்தினால் நுழைய முடியாது. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? ஒரு பெருத்த ஒட்டகம் ஊசி துவாரத்தினூடாக
ஊசியின் துவாரத்தின் ஊடாக நுழையும் வரைக்கும் அந்த காவிர்களுக்கு சுவர்க்கம் நுழைய முடியாது, அவர்களுக்கு சுவர்க்கம் ஹராம். ஆகவே எந்த அளவு கரிசனை செலுத்த வேண்டும்? அதற்கு எதிரிலே ஏகத்துவத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? ஒரு மனிதன் ஏகத்துவவாதியாக இருந்தால் அவனுக்கு பாவம் செய்வதற்கு லைசன்ஸ் கொடுக்கவில்லை அல்லாஹ். நவுது பில்லாஹி மின்ஹா. சிலர்கள் தவறாக புரிந்து கொள்ளலாம், நான் ஒரு ஏகத்துவவாதியாக கொள்கைவாதியாக இருந்தால் எதையும் செய்யலாம், எந்த பாவத்தையும் செய்யலாம், அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவன். அந்த கருத்து இருக்கக்கூடாது. ஆனாலும் அந்த ஏகத்துவத்துடைய பெருமதியை அல்லாஹ் தஆலா எப்படி உணர்த்துகின்றான்? இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, லவ் அஸைதனி பிகுராபில் அர்தி ஹதாயா, இந்த பூமி நிரம்பும் அளவுக்கு பாவங்களை சுமந்து வந்தாலும் முடியுமா? ஒரு மனிதன் அவனுக்கு பருவ வயதை அவன் அடைந்ததிலே இருந்து மௌத்து வரும் வரைக்கும் எந்த நன்மையையும் செய்யாமல் முழுமையாக பாவங்களை செய்தாலும் பூமி நிரம்பும் அளவு பாவம் செய்ய முடியாது. அந்த ஒட்டகம் ஊசி துவாரத்தினூடாக எப்படி நுழைய முடியாதோ அதே போன்ற ஒரு மனிதனுக்கு பூமி நிரம்பும் அளவு பாவம் செய்ய முடியாது. சிறுக்கு செய்து விட்டார் என்று சொன்னால் அது பூமியை நிரப்பிவிடும். சிறுக்கை தவிர எந்த பாவத்தை தான் வாழ்க்கையிலே முழுமையாக செய்தாலும் அவனுக்கு எதுவரைக்கும் பூமி நிரம்பும் அளவுக்கு, உலகம் நிரம்பும் அளவுக்கு பாவங்களை செய்ய முடியாது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? அப்படித்தான் தர்க்கத்துக்கு நாங்கள் வைத்துக் கொண்டோம் என்றால் அப்படித்தான் பாவங்களை சுமந்து வந்தாலும் எனக்கு எதையும் யாரையும் இணையாக்காமல் என்னை நீ சந்தித்தால் அந்த அளவு பாவ மன்னிப்பை உன்னின் மீது போட்டு உன்னை மன்னித்து சுவர்க்கத்திலே நுழைய வைத்து விடுவேன். சுப்ஹானல்லாஹ். ஆகவே சோர்களே, இது ஒரு முக்கியமான அம்சம். எங்களுடைய அழைப்பு பணியிலே நாங்கள் இந்த மார்க்கத்தின் பக்கம் மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய நேரத்திலே இந்த அடிப்படையிலே இருந்து நபி அவர்கள் சொன்ன விதத்திலே நளினமான முறையிலே, ஹிக்மத்தான முறையிலே, குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியிலே இருந்து நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்தை எடுத்து செல்ல வேண்டும். ஆகவே இதையும் நாங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, இந்த நவீன பிரச்சனைகளிலே இன்னும் ஒரு முக்கியமான பகுதி, அதிகமாக ஆராயப்பட வேண்டிய பகுதிதான் ஊடகவியலிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பலவிதமான நவீன பிரச்சனைகள். ஏராளமான பிரச்சனைகள் கரை காண முடியாது, விளக்கம் சொல்லி தீர்வு காண முடியாது. தலைமுடிகளை நரைக்க வைத்து விட்டன இந்த பிரச்சனைகள். இவைகள் அரசியல் மட்டத்திலே, சீர்திருத்தவாதிகளுடைய மட்டத்திலே, அறிஞர்களுடைய உலமாக்களுடைய மட்டத்திலே எல்லாம் நூற்றுக்கணக்கான மாநாடுகள் போட்டு பேசப்படுகின்றது, ஆராயப்படுகின்றது. ஆனால் தீர்வுகளுக்கு வர முடியாத அளவுக்கு ஊடகவியல் என்று பெரும் ஒரு முன்னேற்றத்தை இந்த 21வது நூற்றாண்டிலே ஒரு பெரும் முன்னேற்றத்தை கண்டிருக்கின்றது. சோர்களே, மனிதனுக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம் தான் அல்லாஹ் தஆலாவுடைய புறத்திலே இருந்து இந்த ஊடகம் என்பது எதற்காக வேண்டி வைக்கப்பட்டிருக்கின்றது? ஒரு மேம்பட்ட உயர்ந்த ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட வேண்டிய இந்த ஊடகத்தை, எதற்காக வேண்டி? சமூக சீரழிவுகளை, கலாச்சார சீரழிவுகளுக்காக வேண்டி, மார்க்கத்திலே பல சந்தேகங்களை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, மார்க்கத்தின் அடிப்படை விடயங்களிலே சந்தேகங்களை ஏற்படுத்தி, மார்க்கத்திலே முழுமையாக தீர்வு வழங்கப்பட்ட விடயங்களிலே சந்தேகங்களை ஏற்படுத்தி அவைகளை பரிகாசிக்கக்கூடிய அளவுக்கு இன்று ஊடகம் முன்னேறிவிட்டது. இது முன்னேற்றமா? எவ்வளவு ஒரு பின்னடை! இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த ஊடகத்தை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும்? ஒரு மூமினை பொறுத்தமட்டில் இது அல்லாஹ் தஆலாவினால் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம். அதை எப்படி மக்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள்? ஏற்கனவே சொன்னதை போன்று எல்லா விதமான பாவங்களையும், எல்லா விதமான அனாச்சாரங்களையும், சீரழிவுகளையும் ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்திலே இருந்து வழங்கக்கூடிய ஒரு வாயிலாக இருந்தால் அது ஊடகம் என்று சொன்னால் அது மிகையாக. இந்த பிரச்சனையுடைய சூத்திரதாரியா? இந்த பிரச்சனையுடைய சூத்திரதாரியா? இதற்காக திட்டமிடக்கூடியவர் யார் என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அதை சொல்லிவிட்டு நாங்கள் விடயத்துக்கு வருவோம். இப்படிப்பட்ட பிரச்சனைகளை மனிதர்களுக்கு மத்தியிலே கிளப்பிவிடக்கூடிய ஒரு பெரிய சூத்திரதாரி இருக்கு. பழமை வாய்ந்த, அனுபவமிக்க, பல்லாயிரம் வருடங்களாக மக்களை வழிகெடுப்பதிலே முழுமையான அனுபவம் பெற்ற ஷைத்தான் இருக்கின்றான். ஷைத்தானுடைய
வழிகாடுகளின் ஒரு பகுதிதான் இன்றே தோன்றக்கூடிய இந்த நவீன பிரச்சனைகள். ஊடக ரீதியாக ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளிலே முழு பொறுப்பை அதற்கான காரணமாக ஷைத்தான் இருக்கின்றான். அவனுடைய பணியாளர்களாக ஷயாத்தீனுல் இன்சி வல் ஜின், மனித ஜின்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய குட்டி ஷைத்தான்கள் செயல்படுகின்றார்கள். அவர்கள் செயல்பட்டு வருகின்றார்கள். அல்லாஹு தஆலாவுடைய சன்னிதானத்தில் இருந்து ஷைத்தான் விரட்டப்படுகின்றான். இங்கே உனக்கு பெருமை அடிப்பதற்கான இடமல்ல, நீ சென்று விடும் என்ற நேரத்திலே அல்லாஹு தஆலாவிடத்திலே ஒரு பணிவான வேண்டுகோளை வைக்கின்றான். கால அன்திர்னி இலா யௌமி யுபஅஸூன், நாளை கியாமத்து வரைக்கும் எனக்கு சற்று அவகாசம் கொடுத்து விடு. சின்ன காலமா? எத்தனை நூற்றாண்டுகள், பல நூற்றாண்டு காலம் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றான். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், கால இன்னக மினல் முன்தரி, அந்த அவகாசத்தை கொடுக்கின்றேன், ஆனா இங்க இருக்க முடியாது, வெளியே போய் அந்த சந்தர்ப்பம் உனக்கு இருக்கின்றது. கால, அதுக்கு என்ன சொன்னான்? நன்றி செலுத்தினானா? ஜஸாக்கல்லாஹ் கைரான் சொன்னானா? யா அல்லாஹ் உனக்கே நன்றி, உனக்கே நன்றி என்று சொன்னானா? இல்ல. என்ன சொல்லுகின்றான்? கால ஃபபிமா அக்வைதனி, என்னை அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்றான், ஃபபிமா அக்வைதனி, என்னை நீ வழிகெடுத்ததை போன்று லஅகுதன்ன லஹும் ஸிராத்தல் முஸ்தகீம், லஅகுதன்ன லஹும் ஸிராத்தல் முஸ்தகீம், உன்னுடைய நேரான வழியிலே குறுக்கே இருந்து நான் அவர்களை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பேன். ثم لآتينهم من بين أيديهم, அவர்களுக்கு முன்னால் வந்து பார்ப்பேன். ومن خلفهم, பின்புறமாக வருவேன். وعن أيمانهم, வலது புறமாக வருவேன். وعن شمائلهم, இடது புறமாக வருவேன். ولا تجد أكثرهم شاكرين, அவர்களே அநேகமானவர்களை உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீ கண்டுகொள்ளாத அளவுக்கு அவர்களை வழிகெடுப்பதற்கான எல்லா முயற்சிகளிலும் நான் ஈடுபடுவேன். இன்னும் ஒரு வசனத்திலே சொல்லுகின்றான், قال رب بما أغويتني, என்னை நீ வழிகெடுத்ததை போன்று لأزينن لهم, அவர்களுக்கு நான் பாவங்களை அழகுபடுத்திக் கொடுப்பேன். ஷைத்தானுடைய முதல் கட்ட நடவடிக்கை என்ன? பாவத்தை அழகுபடுத்துவான், ஷிர்கை அழகுபடுத்துவான், விபச்சாரத்தை அழகுபடுத்துவான், அனாச்சாரங்களை அழகுபடுத்துவான், பித்ஆக்களை அழகுபடுத்துவான். இந்த பெரிய பணியிலே அவன் களமிறங்கி இருக்கின்றான் அவனுடைய கோடான கோடி பணியாட்களுடன். ஆகவே சோர்களே, இந்த சொல்லப்படக்கூடிய பிரச்சனைகளின் சூத்திரதாரியாக அந்த ஷைத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றான். சொல்லிவிட்டு அவன் சொல்லுகின்றான், எல்லா பேர்களையும் நான் வழிகெடுத்து விடுவேன், இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், உன்னுடைய கலப்பற்ற அந்த நல்லடியார்களை தவிர. சில நல்லடியார்கள் இருப்பார்கள், அவர்களின் மீது நான் சக்தி பெற மாட்டேன், அவர்களை விட்டுவிட்டு ஏனைய ஒட்டுமொத்த சமுதாயத்தை நான் வழிகெடுத்து விடுவேன். அல்லாஹ் தஆலா அருள்மறையில் என்ன சொல்லுகின்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை விசுவாசிகளே, லா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஷைத்தானை பின்பற்றாதீர்கள் என்று சொல்லவில்லை, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். வமன் யத்தபி குதுவாத்திஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய அந்த அடிச்சுவடுகளை யார் பின்பற்றி செல்கின்றானோ ஃபஇன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷா, அவன் வெட்கத்தக்க மானபங்கமான வல் முன்கர், வெறுக்கத்தக்க விடயங்களை ஏவுவான். வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு மா ஸகா மின்கும் மின் அஹதின் அபதா, அல்லாஹ் தஆலாவுடைய கருணை இல்லை என்று சொன்னால் உங்களிலே யாரும் அவனுடைய சூழ்ச்சியிலே இருந்து தப்பி இருக்க முடியாது. விதிவிலக்கு இல்லை யாருக்குமே. ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? வலாகின்னல்லாஹ யுஸக்கி மன் யஷா, அல்லாஹ் தஆலா நாடியவர்களை பாதுகாக்கின்றான், அவர்களை பரிசுத்தப்படுத்துகின்றான், ஷைத்தானுடைய பிடியிலே இருந்து பாதுகாக்கின்றான். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, லா யஃப்தினன்னகும் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை குழப்பத்திலே ஆக்கி விடாமல் இருக்கட்டும். கமா அக்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னதி யன்ஸிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா லியுரியஹுமா சௌஆத்திஹிமா, ஷைத்தான் என்ன செய்தான்? உங்களுடைய ஆதிபிதா ஆதம் ஹவ்வா, இந்த உங்களுடைய முதல் தாயையும் தந்தையையும் சுவர்க்கத்திலே இருந்து வெளியேற்றியதை போன்று உங்களையும் ஷைத்தான் குழப்பத்திலே ஆழ்த்தி விடாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவன் என்ன செய்தான்? யன்ஸிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா லியுரியஹுமா சௌஆத்திஹிமா, அவர்களுடைய ஆடையை கலைத்து விட்டான், ஆடையை கலைந்து எடுத்து விட்டான். ஒரு மனிதன் பாவம் செய்தான் என்று சொன்னால் அவனுடைய ஆடை கலத்தப்படும், அவனிடத்திலே வெட்கம் இல்லாமல் போய்விடும், உரோசம் இல்லாமல் போய்விடும்.
ينزع عنهما لباسهما ليريهما سوآتهما. ஒருவர் மற்றவருடைய ஔரத்தை பார்க்கும் அளவுக்கு இரண்டு பேர்களுடைய ஆடையையும் கலட்டி எறிந்து விட்டான். அல்லாஹ்வுக்கு செய்த அந்த மாற்றத்தின் காரணமாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு, அவனும் அவனுடைய கூட்டமும் உங்களை எப்படி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? மின் ஹைஸு லா தரவுனஹும், நீங்கள் காணாத புறத்திலே. உங்களினால் அவனையோ அவனுடைய கூட்டத்தையோ பார்க்க முடியாத இடத்திலே இருந்து உங்களை அவதானித்துக் கொண்டிருக்கின்றான் அந்த ஷைத்தான். உங்களை வழிகெடுப்பதற்கான முழு தயாரிலே அவன் இருக்கின்றான். இன்னா ஜஅல்னா ஷயாத்தீன அவுலியா லில்லதீன லா யுமினூன், அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடியவர்களுக்கு, இறை நிராகரிப்பாளர்களுக்கு அந்த ஷைத்தான்களை நாங்கள் அவர்களுடைய கூட்டாளிகளாக, நண்பர்களாக, நேசர்களாக நாங்கள் ஆக்கியிருக்கின்றோம் என்று சொல்லுகின்றோம். ஆகவே சோதர்களே, இப்பொழுது நாங்கள் சொல்லப்படக்கூடிய இந்த ஃபித்னாக்கள், இவைகளை திட்டமிட்டு உலகத்துக்கு வழங்கக்கூடியவன் அந்த ஷைத்தான். அதை செயல்படுத்தக்கூடியவர்கள் தான் இந்த குட்டி ஷைத்தான்களாக இருக்கக்கூடிய மனிதர்களில் இருக்கக்கூடிய இந்த அக்கிரமக்காரர்கள், இந்த பாவிகள் சோதர்களே. ஆகவே இந்த ஈமானிய சமுதாயத்திலே பாவம் பரவ வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைத்து விட்டாலும் அவனுக்கு கடுமையான தண்டனை இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கின்றான். இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத்து பில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட சமுதாயத்திலே வெட்கக்கேடான மானக்கேடான விடயங்கள் பரவ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு படி முயற்சியை யார் எடுத்தாலும் விரும்பினாலும் லஹும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরা, இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு நம்பலமான தண்டனை, வேதனை இருக்கின்றது. ஆகவே சோர்களே, இன்று சமுதாயத்திலே இந்த ஊடகத்தின் மூலமாக எதை பரப்புகின்றார்கள் சோர்களே? இந்த மானபங்கமான வெறுக்கத்தக்க விடயங்களை ஒட்டுமொத்தமாக அவர்கள் பரப்பி வருகின்றார்கள். பல பிரச்சனைகள் ஏற்கனவே நபி அவர்கள் சொன்னார்களே, பனூ இஸ்ரவேலர்களுடைய ஆரம்ப பிரச்சனை எங்கிருந்து தோற்றமெடுத்தது? பெண்களிலே இருந்து தோற்றமெடுத்தது. அங்கிருந்துதான் ஆரம்பமானது. ஆகவே அதை நன்கறிந்து விட்டார்கள். இந்த ஈமானிய சமுதாயத்தை வழிகெடுப்பதற்கு ஒரு பெரிய உதவக்கூடிய ஒரு பெரும் பொருள் தான் அன்றைய பனூ இஸ்ரவேலர்களை வழிகெடுத்த அந்த பொருள், இந்த பெண்ணினம். இவர்களை முன்வைத்து இந்த சமுதாயத்தை வழிகெடுக்கலாம். அதற்காக வேண்டி இந்த ஊடகம் முழுமையான முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டு வருகின்ற சோர்களே, முழுமையாக இதற்கான முழு முயற்சியிலே ஈடுபட்டு வருகின்றது. நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இன்ன மிம்மா அத்ரக்கன் நாஸ் மின் கலாமின் நுபுவத்தில் ஊலா, முன்னைய நபிமார்களுடைய போதனைகளில் இருந்து மனிதர்கள் வாழையடி வாழையாக பரம்பரையாக அறிந்து வைத்திருந்த ஒரு உண்மைதான், ஒரு போதனைதான், இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷித், உனக்கு வெட்கம் இல்லை என்று சொன்னால் விரும்பியதை செய். உனக்கு வெட்கம் இல்லை என்று சொன்னால் விரும்பியதை செய். ஆகவே ஏற்கனவே சொன்னதை போன்று இந்த வெட்கத்தை, இந்த கூச்சத்தை, இந்த ரோஷத்தை என்ன செய்து விடுகின்றார்கள்? மனிதர்களுடைய உள்ளத்திலே இருந்து எடுத்து விடுகின்றார்கள். இன்று ஒரு செய்தித்தாளை படிக்க முடியுமா சோர்களே? ஒரு செய்தித்தாளை, உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த விடயங்கள், நிகழ்வுகள், இவைகளை பற்றி ஒரு அறிவை பெறுவதற்காக வேண்டிய ஒரு செய்தித்தாள், இதை எடுத்து வாசிக்கலாமா? இதுதான் இன்றைய நவீன ஊடகம். வானொலியில் ஒரு செய்தியை கேட்கலாமா இசையின்றி? தொலைக்காட்சி ஒரு வரப்பிரசாதம் இறைவனால் வழங்கப்பட்டிருக்கின்றது. உலகத்தில் நடக்கக்கூடிய பல சம்பவங்களை நேரடியாக கண்டுகளிப்பதற்கான ஒரு வாய்ப்பு, அதற்காக அது மேம்படுத்தப்படுகின்றது. அது தொல்லைக்காட்சியாக மாறிவிட்டது. பெரும் தொல்லையை, பெரும் பிரச்சனையை, தலைவலியை சமுதாயத்துக்கு கொண்டு வந்து போட்டு விட்டதே. அந்த முசீபத்தின் மூலமாக இன்று எத்தனை வீடுகள் சீரழிகின்றது, எத்தனை குடும்பங்களிலே சீரழிவுகள் சோர்களே, சமுதாயமாக சீரழிந்து போகின்றதே. அதை விட ஒருபடி முன்னேறிவிட்டது. இன்று ஒரு பெரும் முன்னேற்றத்தை கண்டுவிட்டது. தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு பெரும் ஒரு முன்னேற்றத்தை அடைந்த இந்த பருவத்திலே இணையம் என்று சொன்ன கரை காண முடியாத ஒரு பெரும் ஆழ்கடலிலே நாங்கள் காலை வைத்து விட்டோம். இன்டர்நெட் என்று சொல்கின்றோம். சர்வதேச வலயம் முழு உலகத்தையும் நான் இருக்கக்கூடிய என்னுடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய தொலைபேசியிலே வைத்திருக்க ஒரு வாய்ப்பு வந்துவிட்டது. முழு உலகத்தையும் கையிலே அடக்கிக் கொள்ளலாம்.
நான் இருக்கும் அறையில இருந்து முழு உலகத்துடனும் எனக்கு தொடர்பு வைக்கலாம். அப்படிப்பட்ட அறிவு முன்னேறிய ஒரு யுகத்திலே நாங்கள் இருக்கின்றோம் சோழர்களே. இதிலே நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும், இந்த பிரச்சனைக்கு நாங்கள் எப்படி முகம் கொடுப்பது சகோதரர்களே? இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சமூக சீரழிவுகள் என்ன? சிந்தனை ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் எங்களுடைய குடும்பங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சீரழிவுகளை நாங்கள் தொடர்ந்து எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒரு பெரும் நீண்ட பட்டியலாக சென்று கொண்டிருக்கின்றது. இதிலே முதல் கட்டமாகத்தான் நாங்கள் சொன்னோம், இந்த வெட்கம் என்று சொல்லக்கூடிய இந்த சுபாவம் சமுதாயத்தில் இருந்து இந்த ஊடகத்தின் ஊடாக முழுமையாக பறிக்கப்படுகின்றது. இதுதான் முதல் கட்டம். அதற்கு பின்னால் எதையும் செய்யலாம் அந்த நிலைக்கு மனிதன் வந்து விடுகின்றான். மனிதனிடத்திலே அந்த ரோசம் வெட்கம் சரியாக பலமாக இருக்கின்றது என்று சொன்னால் அவன் பாதுகாக்கப்படுவான். ஆனால் அது பறிக்கப்பட்டு விடுகின்றது. அந்த ஷைத்தானின் சூழ்ச்சி இந்த ஊடகத்தினூடாக அந்த பெண்ணிடத்திலே இருந்து, வாலிப பெண்களிலே இருந்து அந்த வெட்கம் பறிக்கப்பட்டு விடுகின்றது. அதற்கு பின்னால் அவர்கள் எதையும் செய்வதற்கு ஆரம்பிக்கின்றார்கள். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள் ஒவ்வொரு எட்டுக்கள் என்று சொன்னானே, ஆரம்பத்திலே எப்படி ஆரம்பிக்கின்றார்கள்? ஒரு செய்தித்தாள், அதிலே வந்து ஒரு விளம்பரம், அதிலே வந்து ஒரு இலக்கம் தொடர்பு கொள்ளப்படுகின்றது, அது சேட்டிங்காக மாறுகின்றது, அது பேச்சாக மாறுகின்றது, பார்வையாக மாறுகின்றது. சுப்ஹானல்லாஹ். இப்படி ஒவ்வொரு படிப்படியாக சென்று பாவம் சர்வசாதாரணமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. பாவத்தை என்ன செய்யலாம்? எந்த இடத்திலிருந்தும் இலகுவாக அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு பாவம் மாறிவிட்டது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே என்ன நடக்கும்? என்னுடைய சமுதாயத்திலே யாரும் மிஞ்ச முடியாது, யாரும் மிஞ்சாமல் எல்லா பேர்களும் விபச்சாரத்திலே பங்குதாரர்களாக இருப்பார்கள். குத்திப அலபனி ஆதம நஸீபுஹு மினல் ஸினா முத்ரிகுன் ஸாலிக லா மஹாலா. அவன் விரும்பியோ விரும்பாமலோ அதை அடைந்து கொள்கின்றான். ஃபல் ஐனானி ஸினாஹும் அன்-நபர். பார்வையின் மூலம் இந்த கண்கள், இரண்டு கண்களும் விபச்சாரம் செய்கின்றது. வல் உதுனானி ஸினாஹும் அல்-இஸ்திமா. இரண்டு காதுகளும் என்ன செய்கின்றது? கேட்பதின் மூலமாக இந்த செவிப்புலன் அல்லாஹு தஆலாவுடைய இந்த பெரிய நியமத்தின் மூலமாக விபச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றது. வல் லிசானு ஸினாஹுல் கலாம். நாவு என்ன செய்கின்றது? பேச்சின் மூலம் விபச்சாரம் செய்கின்றது. வல் யது ஸினாஹல் பக்ஷ். கை பிடியின் மூலமாகவும், வல் ரிஜ்லு ஸினாஹல் குதா. கால் நடையின் மூலமாகவும், வல் கல்பு யஹ்வா வ யதமன்னா. உள்ளம் என்ன செய்கின்றது? அதை நினைக்கின்றது, மேலெண்ணம் கொள்ளுகின்றது அந்த பாவத்தை செய்ய வேண்டும் என்று. வயுஸத்திகு ஸாலிகல் ஃபர்ஜு வ யுகذிபுஹு. அவனுடைய மர்ம உறுப்பு அவனுடைய மேலெண்ணத்தை நிறைவேற்றும் அல்லது அதை பொய்ப்பித்து அவனை தடுத்துவிடும். இந்த அனைத்து முறைகளையும், விபச்சாரத்தின் முன்னால் சொல்லப்பட்ட அனைத்து முறைகளையும் என்ன செய்கின்றது? இந்த தொலைக்காட்சி, இந்த சினிமா எங்களுக்கு முழுமையாக ஒட்டுமொத்தமாக ஹோல்சேலாக வழங்குகின்றது. ஹோல்சேலாக வழங்குகின்றது, மொத்தமாக வழங்குகின்றதா இல்லையா? பார்வை, கேள்வி எல்லாம் ஒன்று சேர்ந்து, பார்வை, கேள்வி, பிடித்தல் எல்லாமே அங்கே மொத்தமாக இருக்கின்றது. விபச்சாரத்துடைய எல்லா அடிச்சுவடுகளும் ஒவ்வொரு கட்டுக்களையும் எப்படி அந்த பாவத்தை நீங்கள் கண்டெடுக்க வேண்டும் என்ற முறைகள் என்று ஊடகத்தினூடாக எங்களுக்கு ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டு காட்டப்பட்டுக் கொண்டு இருக்கின்றது சோர்களே. ஆக பெரிய கேவலம். ஆகவே ஏற்கனவே சொன்னதை போன்று அந்த வெட்கத்திலே இருந்து ஒரு சமுதாயம் விடுபட்டு விட்டது என்று சொன்னால் அந்த சமுதாயத்திலே இந்த பாவங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக ஆகிவிடும். இதற்கான முறைகளை நபி அவர்கள் எங்களுக்கு காட்டித் தந்தார்களா இல்லையா? நபி அவர்கள் இந்த சமுதாயத்தை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய குடும்பங்களை இந்த விடயத்திலே இருந்து பாதுகாப்பதற்கான, பெண்கள் பகுதியில் கொஞ்சம் அமைதியாக இருந்து பயான கேட்க சொல்றாங்க. ஆகவே சோழர்களே, அந்த சமுதாயத்தில் எங்களுடைய குடும்பங்களில் இருந்து ஆரம்பிக்க வேண்டிய இந்த சீர்திருத்தம், இதை நபி அவர்கள் சரிவர எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு பாருங்கள் சோழர்களே, ஒரு ஹதீஸில் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாஉ சப்இ சினீன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் 7 வயதை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் தொழுகையை அவர்களுக்கு நீங்கள் ஏவுங்கள், தொழு என்று சொல்லுங்கள். ஒதரிபூஹும் அலைஹா வஹும் அப்னாஉ 10 சினீன். 10 வயதை அடைந்து விட்டால் காயம் ஏற்படாதவாறு அடித்து அவனை தொழ சொல்லும். وفرقوا بينهم في المضاجع. وفرقوا بينهم في المضاجع. படுக்கைகளை அவர்களை பிரித்து விடுங்கள். இங்கேதான் ஆதாரம். வீட்டுக்குள்ளே இருந்து இந்த தர்பியா, இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட வேண்டும். இந்த முதல் தடுப்பூசி, நாங்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு குழந்தை கிடைத்து விட்டது என்று சொன்னால்
தொடர்ந்து ஆஸ்பத்திரியிலே கொடுக்கக்கூடிய அந்த வேக்சினேஷன் கார்டு சொல்றோமே, தடுப்பூசிக்குரிய கார்டை தாயின் தந்தையை எவ்வளவு நிதானமாக கவனமாக வைத்திருப்பார்கள். குறித்த மாதத்திலே அந்த தடுப்பூசிகள் சரியாக அந்த பிள்ளைகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதிலே அதிகம் கரிசனை செலுத்துகின்றோம். எதற்காக? அந்த பிள்ளையின் சுகாதாரத்தை பாதுகாப்பதற்காக, உடம்பை பாதுகாப்பதற்காக வேண்டி இப்படி பெரிய முயற்சிகளை எடுக்கின்றோம் சோர்களே. ஆனால் அதே குழந்தைகளுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக, அவர்களுடைய உள்ளத்தை பாதுகாப்பதற்காக, அவர்களுடைய சிந்தனைகளை பாதுகாப்பதற்கான தடுப்பூசிகளை குறித்த நேரத்திலே குறித்த காலத்திலே நாங்கள் போட்டோமா? நபியவர்கள் சொல்லுகின்றார்கள், 7 வயதிலே ஒரு தடுப்பூசி. தொழுகையை பற்றி அவனுக்கு ஆசை ஊட்டுங்கள். 10வது வயதிலே 2 என்ன செய்ய வேண்டும்? 10வது வயதிலே தொழுகையை விட்டால் அதனுடைய பெருமதியை உணர்த்தி அவனுக்கு அடி, காயம் ஏற்படாமல் அவர்களை பிரித்து விட வேண்டும். பருவமடைந்து விடக்கூடிய அந்த பருவத்தை அவன் நெருங்கிவிட்டான். அந்த காலம் நெருங்கிவிட்டது. ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் சரிசமமாக ஒரு படுக்கையிலே தூங்க முடியாது. ஒரு விருப்பிலே தூங்குவதற்கு அனுமதி இல்லை. இஸ்லாம் சந்தேகத்தை கிளப்புகின்றதா சகோதரர்களே? உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலே இஸ்லாம் சந்தேகத்தை கிளப்பி விடுகின்றதா? இல்லை, இது நபிமொழி. சந்தேகத்தை கிளப்பவில்லை, வருவதற்கு முன்னால் காக்கும்படி சொல்லுகின்றது. அந்த ஆண் பிள்ளையையும் பெண் பிள்ளையையும் படுக்கையிலே இருந்து நீங்கள் பிரித்து விடுங்கள். சரி, படுக்கையிலே நான் பிரித்து விட்டேன், ஆனால் வெளி உலகத்திலே அந்த ஆண் பிள்ளை சொந்த சகோதர சகோதரிகள் அல்ல, அந்நிய ஆடவர்களுடன் என்னுடைய வயதுக்கு வந்த பெண்ணை ஒரே படிப்பு பள்ளிக்கூடத்திலே ஒரே அறையிலே காலோடு காலை சேர்த்திருந்து படிப்பதற்கு அனுமதி வழங்கலாமா? இந்த படிப்பு எதற்காக சகோதரர்களே? இப்படி வெட்கம் ரோசம் இல்லாத ஒரு சமுதாயத்தை நாங்கள் எதிர்காலத்திலே கொடுத்தோம் என்று சொன்னால், ஒரு புலவர் என்ன சொல்லுகின்றார்? இன்னமல் உமமுல் அக்லாகு மா பகியத் வ இன்ஹும் ذهبت அக்லாகுஹும் ذهبوا. ஒரு சமுதாயம் என்பது அந்த சமுதாயத்துடைய உயர்வும் மேம்பாடும் எதிலே தங்கி இருக்கின்றது? அந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய நற்குணங்களிலே தான் தங்கி இருக்கின்றது. எந்த சமுதாயத்திலே இருந்து நற்குணங்கள் பறிக்கப்பட்டு விடுகின்றதோ அந்த சமுதாயம் உதவாக்கரையாக மாறிவிடும். அதற்கு எந்த விலையும் இல்லை. ஆகவே இதை நாங்கள் அந்த தொலைக்காட்சிக்கு முன்னால், அந்த நெட்டுக்கு முன்னால் இருந்து அந்த ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் பருவமடைந்த அந்த வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இவைகள் எல்லாத்தையும் பார்க்கின்றது. இன்று சில காலங்களுக்கு முன்னால் சில சேனல்களிலே ஸ்டார் அகாடமி என்று சொல்லி அமெரிக்காவிலே அந்த முன்னேறிய நாடு என்று தன்னை இடம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய பெருமை எடுத்து வரக்கூடிய அமெரிக்காவிலே சில பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் அவர்களுடைய விடுதிகளில் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதை சில சேனல்களின் ஊடாக இந்த அரபு உலகத்துக்கு ஒளிபரப்பியதா இல்லையா வழிகாட்டியது சகோதரர்களே. அதை பார்த்த எத்தனை மாணவ மாணவிகள் கொதித்து போனார்கள். அவர்கள் நினைத்தார்கள், இப்படிப்பட்ட சுதந்திர மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கின்றதே, அந்த விடுதிகளில் எப்படி அவர்கள் நடந்து கொள்வார்கள்? சகஜமாக எல்லா பாவங்களையும் அங்கே சர்வசாதாரணமாக செய்கின்றார்கள். இன்று சுவிஸ்லே சில பாடசாலைகளிலே அவர்களே சொல்லுவதற்கு இந்த பள்ளிகளை இருந்து சொல்ல முடியாது. ஆனால் சமுதாயத்தின் பிரச்சனைகள் சுவிஸ்லே சில பாடசாலைகளிலே மனசல கூடங்களிலே என்ன வைத்திருக்கின்றார்கள்? கற்பை தடுக்கக்கூடிய அந்த டக்கர்ஸை வைத்திருக்கின்றார்கள். அதை கேவலமாக அங்கே எல்லா பாடசாலைகளிலும் போன்று மலசல கூடங்களிலே பதிச்சு வைத்திருக்கின்றார்கள். இப்படி சீரழிந்த அந்த அனாச்சாரத்தை தான் கொட்டுகின்றார்கள் இந்த சமுதாயத்தை நோக்கி. அதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோமே. எவ்வளவு கேவலம் சோதர்களே, எவ்வளவு கேவலம். ஆகவே இந்த தடுப்பூசிகள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். முன்னைய சமுதாயத்துடைய வரலாற்று குறிப்புகளை எடுத்து பாருங்கள். வெட்கத்திலே ரோசத்திலே எப்படி இருந்திருக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஒரு செய்தியை பாருங்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் நபி அவர்களுடைய கபர் எங்கே இருக்கின்றது, நபி அவர்கள் எங்கே அடக்கப்பட்டிருக்கின்றார்கள்? ஆயிஷாவுடைய அறையிலே தான். நபி அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் நான் அந்த அறைக்குள்ளே நுழைவேன். அந்த அறைக்குள்ளே நுழைந்து சாதாரணமாக ஒரு பெண் தன்னுடைய வீட்டிலே நடமாடுவதை போன்று தன்னுடைய ஆடைகளை கலைந்திருப்பதை போன்று கலைந்து சர்வசாதாரணமாக நான் அந்த அறைக்குள்ளே இருப்பேன். அதற்கு சில காலங்களுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணிக்கின்றார்கள். அவர்களும் அங்கே அடக்கப்படுகின்றார்கள் அந்த அறையிலே. அங்கு நான் சாதாரணமாக நுழைந்து வருவேன். ஏன், இது என்னுடைய கணவர், மற்றவர் என்னுடைய தந்தை. எப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த அறையிலே அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்களோ
அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஃபவல்லாஹி மா தഖல்து இல்லா வஅன மஸ்தூதத்துன் அலைய தியாபி ஹயாஅம் மின் உமரின் மீது இருந்த வெட்கத்தின் காரணமாக என்னுடைய ஆடையை முழுமையாக வரிந்து கட்டிக் கொண்டுதான் நான் அந்த அறைக்குள்ளே நுழைவேன். சுப்ஹானல்லாஹ். முன்னைய சமுதாயத்தின் வெட்கம் ரோசம் எப்படி இருக்கின்றது? இன்று ரோசம் அணுவளவும் இல்லாமல் போய்விட்டது. வெட்கமில்லை, ரோசமில்லை. அந்த தொலைக்காட்சிக்கு முன்னால் தாய் தந்தையர்கள் சர்வசாதாரணமாக பருவமடைந்த பிள்ளைகளிலிருந்து அங்கே கட்டி அணைக்கின்றார்கள், முத்தம் கொடுக்கின்றார்கள். பாவத்தை எப்படி ஆரம்பிப்பது என்ற எல்லா முறைகளையும் அங்கே சரியாக படம் பிடித்து நேரடியாக காட்டப்படுகின்றது. அதை முழுமையாக இருந்து நாங்கள் பெற்று வருகின்றோம் சோர்களே. ஆகவே இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். இதற்கான வழிவகைகளைத்தான் எங்களுக்கு மார்க்கம் காட்டி தந்திருக்கின்றது சோர்களே. அதிலே நாங்கள் மிக நிதானமாக இருக்க வேண்டும். அடுத்த ஒரு பிரச்சனை தான் என்று இந்த ஊடகவியல் மூலமாக, ஊடகத்தின் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அல் வலா வல் பரா என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் நேசம் வெறுப்பு என்ற இந்த அடிப்படை அம்சம் ஈமானின் மிக முக்கியமான ஒரு அடிப்படை அம்சமாக கருதப்படக்கூடியதான். மூமின்களை ஒரு மனிதன் நேசிக்க வேண்டும், காவிர்களை அல்லாஹுக்காக அவர்களை வெறுக்க வேண்டும். இந்த தன்மை சமுதாயத்திலே இருந்து படிப்படியாக பறிக்கப்படுகின்றது. ஏன் அந்த சினிமாவை பார்க்கின்றான், அந்த திரைப்படத்தை பார்க்கின்றான், அங்கே நடிக்கக்கூடிய நடிகர்களால் இவன் உந்தப்படுகின்றான், தாக்கப்படுகின்றான், அவனை நேசிக்கின்றான், அவனுடைய செயல்பாடுகளை இவனும் செயல்பட போகின்றான். அவன் முடிவெட்டுவதை போன்று முடிவெட்டவும் அவனுடைய பெயர் போட்ட அந்த டி ஷர்ட்டை இவன் விலைக்கு வாங்குவதற்கும் இதற்காக வேண்டி இவன் முன்வருகின்றான் சோதரே. ஆகவே அல் வலா வல் பரா என்று சொல்லக்கூடிய இந்த அடிப்படை அம்சம், ஈமானுடைய அடிப்படை அம்சம், இதன் மூலமாக இந்த ஊடகத்தினூடாக இந்த சினிமாக்கள், இந்த திரைப்படங்களை பார்த்து பார்த்து அவைகளின் மூலம் அதிலே நடிக்கக்கூடியவர்கள், அதிலே படிக்கக்கூடியவர்கள், அதிலே பாடக்கூடியவர்கள், அவர்களை பார்த்து இவன் தாக்கப்படுகின்றான். ஆகவே அவர்களுடைய அந்த வழிமுறைகளை பின்பற்றுவதற்கு அவன் தயாராகின்றான். ஆகவே சோதர்களே, இந்த விடயங்களிலே நாங்கள் மிக நிதானமாக இருந்து செயல்பட வேண்டும். சில முக்கியமான கணிப்புகளை மாத்திரம், மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளுடைய சில முக்கிய கணிப்புகள், அதாவது குறிப்புகளை மாத்திரம் சொல்லி என்னுடைய தலைப்பை நான் சுருக்கிக் கொள்கின்றேன் சோதர்களே. இன்று நாங்கள் நெட் என்று நாங்கள் திறந்து விட்டிருக்கின்றோமே சோதர்களே, நெட்டிலே நாங்கள் திறந்து விட்டிருக்கின்றோம். அதை எங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே சர்வ சாதாரணமாக நாங்கள் வைத்திருக்கின்றோம். இன்று மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் என்ன சொல்லுகின்றது? சுமார் 4 லட்சத்துக்கும் 2 மில்லியனுக்கும் இடைப்பட்ட 12 வயதுக்கு குறைந்த சிறுவர்கள், சிறுமிகள் பாலியல் ரீதியாக இந்த இணையத்தின் மூலம் தாக்கப்படுகின்றார்கள். இதுதான் மேற்குலகத்துடைய கணிப்பு, இதுதான் ஊடகம். இந்த நெட்டின் மூலமாக பாலியல் ரீதியாக தாக்கப்படக்கூடிய சிறார்களுடைய எண்ணிக்கை 4 லட்சத்துக்கும் 2 மில்லியனுக்கும் இடையிலே இருக்கின்றது. அதே போன்றே ஒவ்வொரு நாளும் இந்த இணையம் என்று சொல்லக்கூடிய ஆழ் கடலிலே நுழையக்கூடிய ஆபாசமான, அதே போன்றே இச்சையை தூண்டக்கூடிய தலங்களுடைய எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? சுமார் 3900 இணையதளங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த இணையத்துக்குள்ளே நுழைகின்றது. இன்று பார்க்கின்றோம், பேஸ்புக் என்று சொல்லுகின்றார்கள், ட்விட்டர் என்று சொல்லுகின்றார்கள், யூடியூப் என்று சொல்லுகின்றார்கள். எத்தனை இணையதளங்கள்! சில இணையதளங்களை கணிக்கக்கூடிய சில நிறுவனங்களின் மூலமாக, அலெக்சா என்று சொல்லக்கூடிய நிறுவனம் என்ன சொல்லுகின்றது? இந்த பேஸ்புக் என்று சொல்லக்கூடிய இந்த இணையதளம் இது ஒரு பெரிய அநியாயத்தை சமுதாயத்துக்கு பரப்பிக் கொண்டிருக்கின்றது. 60 மில்லியனை விட தாண்டியவர்கள் அதில் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். தங்களுடைய போட்டோக்களை நாள்தோறும் 41 மில்லியன் போட்டோக்கள் அதில் ஏற்றப்படுகின்ற சோதனை. எங்களுடைய பிள்ளைகள் இதில் ஈடுபடுகின்றார்களா இல்லையா? பேஸ்புக் என்பது சர்வசாதாரணமாக அந்த எங்களுடைய போட்டோக்களை பெண்கள், ஆண் பிள்ளைகள் அவர்களுடைய போட்டோக்களை அங்கே போடுகின்றார்கள். அதிலே பல மாற்றங்களை செய்து எத்தனை அனாச்சாரங்கள் அந்த பேஸ்புக்கின் மூலமாக வந்து கொண்டிருக்கின்றது. யூடியூப் என்று சொல்லி ஒரு இணையதளம் இருக்கின்றது. இவைகளை அறிமுகப்படுத்த வரவில்லை சோதர்களே. ஆனால் அவைகளை அந்த ஹுதைஃபத்துல் ஜமாத் சொன்ன ஹதீஸை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். எதற்காக நான் இனம் காணுகின்றேன்? அந்த பாவத்தை தவிர்த்து கொள்வதற்காக, அந்த ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக. ஆகவே சோதர்களே, இதிலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று 12 வயதுக்கும் 17 வயதுக்கும் இடைப்பட்ட பிள்ளைகள் அவர்கள் பார்வையிடக்கூடிய, அவர்கள் நுழையக்கூடிய இணையதளங்களிலே 163%
பாலியலை தூண்டக்கூடிய இச்சையை காம உணர்வுகளை தூண்டக்கூடிய இணையதளங்களாக இருக்கின்றது. அதே போன்று ஒரே விதமான சில பேஜ்களை பக்கங்களை இணையத்திலே ஒரு நாளைக்கு 20,000 தடவைக்கு மேலால் திறந்து மூடப்படுகின்றது. இவைகள் அனைத்தும் எதை காட்டுகின்ற சோர்களே, இந்த ஆழ்கடல், இந்த ஊடகம் என்று சொல்லக்கூடிய இந்த முன்னேறிய உலகத்திலே, இந்த இணையம் முன்னேறிய இந்த உலகத்திலே நாங்கள் எதிர்நோக்கக்கூடிய பல பிரச்சனைகள். ஆகவே இதை பற்றி ஒரு போதிய விளக்கம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு குறிப்பிட்ட அந்த மார்க்கத்தை பற்றி, அல்லாஹுவை பற்றிய அச்சத்தை ஊட்டக்கூடிய அந்த தடுப்பூசிகளை நேரத்துக்கு சரியாக போட்டு எங்களுடைய குழந்தைகளை பாதுகாத்திருப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. இந்த பிரச்சனைகளிலே நாங்கள் சொன்ன இந்த பிரச்சனைகள் இன்னும் ஏராளமான விடயங்கள் பேசப்பட இருக்கின்றது. நேரம் முடிந்துவிட்ட சோர்களே. ஆகவே அந்த அடிப்படையில் அந்த பிரச்சனைகளை எல்லாம் இன்னும் கண்டு அவைகளில் எங்களுடைய ஈமானை சோதிப்பதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட அல்லாஹ்வினால் வழங்கப்படக்கூடிய சோதனைகள் தான். இதிலே உறுதியாக இருந்து எங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.